ஆரம்பிக்கலாம். பாஷா மாஸ்டர் ஆரம்பிங்க. சரிங்க மாஸ்டர். சரியான பசி. நாம இப்ப நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடங்கலாம் மாஸ்டர். இப்ப நான் செஞ்சதெல்லாம் செஞ்சு காமிங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் இதெல்லாம். மாஸ்டர் சார், என் பேர் கிருஷ்ணா சார். கடந்த 1.5 வருஷமா உங்களை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த திரைக்கதையை கொஞ்சம் படிச்சு காமிக்கணுங்கிறது தான் சார். பட் சார் தான் உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறார் சார். நீ இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணவனு தெரிஞ்சதா அவனை வெளியே நிக்க சத்யா, கிருஷ்ணா சார். ஒன்னு செய்யுங்க, இப்ப போயிட்டு சாயங்காலம் வாங்க. இவ்வளத்தையும் ஒரே நேரத்துல படிக்க முடியாது. நச்சுன்னு 10 நிமிஷத்துல இந்த கதையை எனக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும், என்னை இன்ஸ்பயர் பண்ணணும். பிடிச்சா சான்ஸ் தரேன். போயிட்டோம். சரிங்க சார். என்ன சார் இப்படி அவனை நீங்க போறான் விடு சத்யா. இந்த மாதிரி எத்தனை பேரோட வயிற்றுச்சலை நீ வாங்கி கட்டிருப்ப. சினிமாவில சாதிப்போங்கிற கனவோடு தானே நம்மளை தேடி வராங்க. மதுரையில இருந்து மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு சாலிகிராமம் வந்து ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கும் போது நீயும் இந்த மாதிரி தானே அவமானப்பட்டிருப்ப. ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை. என்ன தெரியுமா? என்னது அது? நீ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க. டிஸ்கஷன்ல கூட பேசாம வாயை பொழந்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்ப. பாரதி ராஜா வந்த பீரியட்ல சினிமாவுக்கு வந்த. உனக்கு பின்னால பல வருஷம் கழிச்சு வந்த முருகதாஸ், ராஜேஷ் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நீ என்ன சாதிச்ச? கடந்த 15 வருஷமா இதே மாதிரி இருக்க. அசோசியேட் டைரக்டர், மாறவே இல்லை. நல்லதே நினைச்சு பாரு சத்யா, நல்லதே நடக்கும். அப்புறம் சார், உங்களுக்காக நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் பிரசாத், அப்புறம் அந்த ரைட்டர் வேர்க்கிழமை சம்சுதீன், அப்புறம் அந்த பழைய ஃபைட் மாஸ்டர் புஷ்பராஜ், இல்ல தர்மராஜ், அவரு கூட வெயிட் பண்றாரு. தர்மராஜா மாஸ்டர்? ஆமா சார். அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்த? உன்னை திருத்தவே முடியாது. போய் கூட்டு வாயா. மாஸ்டர் என்ன சரியான தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டீங்க. இந்த படத்துல பிரேமானந்த் தான் கதாநாயகன். ஹோம் மினிஸ்டர் மகன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னைக்கு வந்து சான்ஸ் என்னப்போ ரொம்ப வருஷம் அவன் கூட தான் தங்கியிருந்தேன். நான் முத எடுத்த படத்துல அவன் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் நடிச்ச படம் எல்லாம் வரிசையா ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ தான் பிரேக் கொடுக்கணும்னு வந்து நின்னப்போ தட்ட முடியாம கமிட் பண்ணிட்டேன். மாஸ்டருக்கே தெரியும்ல, அவனுக்கு நடிக்க தான் வராதுன்னா அதோட மோசம் ஃபைட்டும் வராது. இந்த சினிமாவில் 6 ஃபைட் இருக்கு. என்ன பண்றது? என் நண்பன் ஆயிட்டானே. டேலண்டட் ஃபைட் மாஸ்டர் இல்லைன்னா படம் வேஸ்ட் ஆயிடும். அதனால முதல்ல நான் செலக்ட் பண்ணது ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர். வேற யாரும் இல்ல, உங்க சிஷ்யன், உங்க மருமப்புல உதய் தான். ஓ, அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ண ஆளை எப்படி மாத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு பண உதவி ஏதாவது தேவைப்பட்டா கூட தயங்காம கேளுங்க, நான் உதவி பண்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு வேலையை எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். நீங்க வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட வந்து நான் பேசுனதே மனசுல வச்சுக்க வேண்டாம். அப்போ நான் என் நிலைமை உங்களுக்கு, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஐயப்பா, சத்யா. சார், என்ன சார் கூப்பிட்டீங்க? நம்ம ஹோம் மினிஸ்டர் பிஏவை கூப்பிட்டு நம்ம படத்தோட ப்ரொடியூசர் என்ன வந்து பார்க்க சொல்ல. ஃபோன். ஹலோ, நமஸ்காரம் சார். நான் காலையில் வந்துடுறேன் சார். ஓகே சார், குட் நைட். ரொம்ப வருஷமா நீங்க ஃபீல்ட்ல இல்லாதனால ப்ரொடியூசரையும் பிரேமானந்தையும் சம்மதிக்க வைக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த படத்துல 6 ஃபைட் இருக்குன்னு. அதுல ஒரு ஃபைட்டை நீங்க பண்றீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல சார். என்ன நம்பி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பால உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த படத்துல எல்லா ஃபைட்ஸும் ரொம்ப ரிஸ்கானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உதயோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை பார்க்க வரதா இருந்தா ப்ரொடியூசர் சைடு ஓகே. அதுக்கப்புறம் பிரேமானந்த் விஷயம். டூப் இல்லாம அவன் 1/2 அடி ஸ்டூல்ல இருந்து கூட குதிக்க மாட்டான். மத்த ஃபைட் எல்லாம் உதயம் தானே பண்ண போறான். இதுல கண்டிப்பா எனக்கு உதவி செய்வான். அவன் என் மருமகங்கிறத விட என் சிஷ்யம் இல்லையா? அப்புறம் என்ன, ஓகே தானே? தர்மராஜ் மாஸ்டர், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாஸ்டர். நல்லா இருக்கா முத்து? நல்லா இருக்க மாஸ்டர்.
உதய கொஞ்சம் பார்க்கணும். உள்ள இருக்காரு. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. நீங்க உள்ள வாங்க மாஸ்டர். ஒன்றும் பயப்படாதீங்க மோகன் சார். 4 நாளில் ஃபைட்டை முடிச்சா போதும்ல. இருங்க மாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன். சார் மோகன் சார் லைன்ல. ஏய் மச்சான், காலையிலே சகுனம் சரியில்லை. ஒரு இம்சையை பேசி அனுப்பணும். அப்புறமா பேசுகிறேன். ஃபோனை வை. டீ எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மாமா. இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னை பர்சனலாக கூப்பிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணார். எல்லா ஃபைட்டையும் அந்த படத்தில் நான் தான் செய்யணும்னு சொன்னார். அப்படி இருக்கையில் அந்த டைரக்டரோட காலை பிடிச்சி நடுவில் பூந்து வேலையை பிடிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கே கேவலமாக பண்ணலை? உண்மையை சொல்லணும்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க காசு இல்லாதனால காலையிலேயே கை நீட்ட கிளம்பிட்டீங்கன்னு நினச்சேன். ஒருவேளை அப்படி இருந்தால் என்னால் முடிஞ்ச பணத்தை நிச்சயமாக நான் உங்களுக்கு உதயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட கையேந்த வரல. கஷ்டமான நிலைமை இருக்கிறது உண்மைதான். அந்த நிலைமையை மாத்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. அதுல உதவி செய்ய சொல்லித்தான் உங்ககிட்ட நான் வந்தேன். வேற எதுக்கும் வரலடா. இந்த ஒரு ஃபைட்டுக்காக 1-2 அசிஸ்டன்ஸை நீ எனக்கு விட்டு கூட. உங்களுக்கு என்ன தலைக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு சினிமாவில் என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத என் வாயிலே சொல்ல வச்சு என்னை அதிகம் பேச வச்சிடாதீங்க. ராமாயணம் படிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய வயசில் நீங்கள் பண்ண போகிற முட்டாள்தனமான காரியத்துக்கு என்ன துணை நிற்க சொன்னால் என்னால் முடியாது மாமா. என் கூட இருக்கிற யாரையும் நான் அனுப்பவே மாட்டேன். வேணும்னா நீங்களா வாயை திறந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னதுனால ஒரு உதவி வேணா பண்ணுறேன். என் டீமில் ரோப்பு கட்டவும் கயிறு இழுக்கவும் நல்ல தொழில் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வேணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா தினசரி நல்ல பேட்டாவை நான் வாங்கி தரேன். என்ன ஓகேவா? சந்தோஷமா இருக்குடா. மனசு நிறைஞ்சு போச்சு. தொழில் கற்றுக் கொடுத்த குரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உதவி கேட்டு சிஷ்யங்கிட்ட வரும்பொழுது சொந்த குருவையே தினக்கூலிக்கார மாதிரி வேலை செய்ய சொல்ற அளவுக்கு தன் சிஷ்யன் வளர்ந்திருக்காங்கிறத பார்க்கிற ஒரு துர்பாக்கிய நிலைமை எந்த குருவுக்கும் வரக்கூடாதுடா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயப்பா, ஈஸ்வரா, ஈஸ்வரன் உன்னை காப்பாத்துவான். அப்ப நான் கிளம்புறேன் முத்து. எல்லாத்தையும் கேட்ட மாஸ்டர். மனுஷத்தன்மையே இல்லாதவன், இல்லைன்னா கடவுளை மதிக்க வேண்டிய உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவானா? ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஆனா உதய பத்தி உங்களுக்கு தெரியும். அவனை எதிர்த்து நான் ஏதாவது செஞ்சா என் பொழப்பையே அவன் கெடுத்துருவான். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா அவன் மதிக்கிறதே இல்லை மாஸ்டர். முத்து, டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு. ஆ பரவாயில்லடா, உன் நிலைமை எனக்கு